permutations and combinations பார்க்க போறோம் இன்னைக்கு. இதுல வந்து எடுத்த உடனே கஷ்டமான சம் போட்டுட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு ஏற்கனவே பெர்மிட்டேஷன் பத்தி கொஞ்சம் தெரியும்ன்றதுனால இந்த ப்ராப்ளத்தை நான் சொல்லி தரேன் இன்னைக்கு. How many words can be formed with the word Lucknow? Lucknow. இதுல இருக்கிற லெட்டர்ஸ் வச்சுட்டு with no restriction எவ்வளவு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் with L as the first letter of the word எவ்வளவு லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் L and W as the terminal letters. L first இல்லாட்டி லாஸ்ட், W first இல்லாட்டி W லாஸ்ட். அதை வச்சுட்டு எவ்வளவு லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். All the vowels together. இதுல என்னெல்லாம் vowels இருக்கு? U இருக்கு, O இருக்கு. That's all. AIO இதுதானே? Right? Okay. அதுக்கப்புறம் L always occurring before U. L வந்து U க்கு முன்னாடி தான் இருக்கணும். எவ்வளவு இருக்கு? அப்புறம் L always occurring before U and U always occurring before W. 6 ப்ராப்ளம் இருக்கு. இதுல வந்து எவ்வளவு பேருக்கு இது போட தெரியும்? கை தூக்குங்க. ஹலோ. Appa, if you know to solve, you please give thumbs up. Yeah. நான் சார்ட்ட சொல்றேன். தெரியாதாமா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். Now we will start one by one, right? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேப்பர்ல எழுதிக்கோங்க, இந்த ப்ராப்ளத்தை கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதானே புரிஞ்சுக்கணும், ரைட்? திருப்பி ரெக்கார்ட்ல பாப்பீங்க. ஆனா இப்போ வந்து எழுதி வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது என்ன கேக்குறாங்கன்னு தெரியணும். ஏன்னா இனிமே இந்த ஸ்கிரீன்ல வராது. எழுதிட்டீங்களா? அத லக்னோன்ற வேர்டு எழுதிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கீங்க. அடுத்து ஒன் பை ஒன் நம்ம போலாம், ரைட்? சரியா? நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா தெரியுமே. See, first பாருங்க. The total number of distinct letters is 7. 7 லெட்டர் இருக்கா? L, U 2, C 3, K 4, N 5, R O 7 W. So the total number of words that can be formed is factorial 7. Okay? Note பண்ணிக்கோங்க. இல்லாட்டியும் the rule. Total number of words that can be formed, right? Okay. அடுத்தது வந்து we can arrange only 6 letters. ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் லெட்டர் L ஃபிக்ஸ் ஆயிடுது. L ஃபிக்ஸ் ஆயிடுதானக்கா மீதி எவ்வளவு இருக்கு? 6 லெட்டர் இருக்கு. அந்த 6 லெட்டர்ல we can arrange in factorial 6 ways. Therefore முதல்ல L வச்சிட்டு total number of words that we can form is factorial 6. Yeah. Okay. So இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 letters, 7 letters, number of ways we can arrange words is factorial 7. 6 letters, number of ways we can arrange letters is 6 factorial. அதுக்கப்புறம் மூணாவது என்ன கேட்கறான், L உம் W உம் ஃபிக்ஸ்ட்னு இருக்கான். இப்போ உங்களுக்கு தெரியும் L உம் W ஃபிக்ஸ்ட்னாக்க மீதி 5 லெட்டர் தான் இருக்கு. அந்த 5 லெட்டர்ல வந்து உள்ளுக்குள்ள factorial 5 waysல பண்ணிடலாம். So but the answer is not factorial 5. ஏன்னாக்க இந்த L ஃபர்ஸ்ட் லெட்டரும் இருக்கலாம், லாஸ்ட் லெட்டரும் இருக்கு இல்லையா? W first letter இருக்கலாம், லாஸ்ட் இருக்கலாம் இல்லையா? அது ரெண்டுவே இருக்கு இல்லையா? Therefore the place of L and W can be interchanged between themselves. அது எத்தனை வே? factorial 2 ways. ரைட்டா? 5 வந்து factorial 5 waysனாக்கா the ரெண்டு லெட்டர் can be arranged themselves in factorial 2 ways. அதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம், L and W க்கும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? சோ factorial 2 ways நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். L W W L ரெண்டு வே தானே. பட் மெத்தட் போட்டுட்டு ஃபார்முலா போட்டுனாக்கா ரெண்டு லெட்டர், so factorial 2 ways. புரியுதா? so total number of letters is factorial 5 into factorial 2. புரியுதா? இது வந்து இதை விட கம்மியா இருக்கும், போட்டு பாருங்க. செகண்ட் ஆன்சரை விட இது கம்மியா இருக்கும். புரியுதா? கேளுங்க மூணு ப்ராப்ளமும். மேடம் ஓகேங்க சார், கேக்குறேங்க சார். அப்ப புரிஞ்சுச்சா? அப்ப ப்ராப்ளம் புரிஞ்சா தம்ஸ் அப் கொடுங்கப்பா. இல்ல ஓகேங்க சார் புரிஞ்சிடுச்சுங்க சார். புரியுதுலையா? சோ 7 லெட்டர் வந்து ஃபேக்டோரியல் 7 வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம். இதுல ஒரு லெட்டர் ஃபிக்ஸ் ஆனதுனால மீதி ஃபேக்டோரியல் 6 வேஸ்ல, இதுல ரெண்டு லெட்டர் ஃபிக்ஸ் ஆனதுனால ஃபேக்டோரியல் 5 வேஸ்ல. ஆனா இந்த ரெண்டு லெட்டரும் அரேஞ்ச் பண்ண முடியும் ரெண்டு வேல, அதனால ஃபேக்டோரியல் 5 into ஃபேக்டோரியல் 2. சோ ஒவ்வொரு வேக்கும் ஃபேக்டோரியல் 5 வேஸ், ரெண்டு வேக்கு மல்டிப்ளிகேஷன். இது பேர் மல்டிப்ளிகேஷன் ரூல் சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, U and O should be together. அப்ப என்ன பண்ணணும்? அதை ரெண்டையும் ஒரே லெட்டரா வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? டோட்டல் 6 தான் இருக்கு இல்லையா? U and O always together formed as a one letter. அப்ப மொத்தம் வந்து லக்னோல வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒண்ணா பண்ணா கிடைக்கும் 1 2 3 4 5 6 தான். சோ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் 6. ஆனா
இந்த u together வச்சிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுக்கு வந்து ஃபேக்டோரியல் 2 waysல அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா, uo ஒன்னு ou ஒன்னு. அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டானக்க ஃபேக்டோரியல் 6 into ஃபேக்டோரியல் 2 ways. ரைட்டா? இதா அடுத்து பார்க்கலாம். There is an equally likelihood of occurrence of all the letters in the word. எல்லா லெட்டரும் எல்லா இதுக்கும் ஈக்குவலா வரும். புரியுது இல்லையா? அதனால so in half of the cases L will occur before U. புரியுதா? இத பார்க்காதீங்க, இந்த லைனை பார்க்காதீங்க. Half of the cases L will occur before U. புரியுது இல்லையா? Okay. Okay. So the total number of words that can be formed is factorial 7 by factorial 7 by 2. Half na என்ன அர்த்தம்? Factorial 7 by 2. யா, இது புரியுது இல்லையா? இதுல வந்து தப்பு பண்ணிட்டு இந்த ரிமைனிங் ஆஃப் u will occur before own போட்டிருக்கு. இது வேண்டாம் நமக்கு, ரைட்? இதுதான் எல்லா லெட்டரும் ஈக்குவலா இருக்கும். அதனால L will occur before U of the time. அப்புறம் L will occur after U of the time. சரியா? and the remaining of L will occur after U. அது போட்டானக்க நல்லா புரியும் உங்களுக்கு. இதுவும் ஓகே. இது இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது, அதனால இப்ப சொல்லல. ரைட்டா? This is another thing. U will occur before O. Any letter you take, it will occur before any other letter. That's all. Right? புரிஞ்சுதுனா ஓகே, புரியலனா பரவாயில்லை. Right? Therefore, the total number of words that can be formed is of the time, of the total number of ways of the factorial 7 ways. That's correct. புரிஞ்சுதா? கேளுங்க. அடுத்தது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம். ஓகே. புரிஞ்சா அர்த்தம். ஓகே. கேளுங்க அவங்கள்ட்ட. ஓகே அப்பா, புரிஞ்சுச்சாப்பா? ஓகேங்க சார், புரிஞ்சுச்சுங்க சார். இனிமே நீங்க அவங்க கேட்காமயே நீங்க தம்ஸ் அப் சொல்லுங்க, சோ தட் ஒரு வாட்டி கேட்ட உடனே அவங்க பாப்பாங்க. புரிஞ்சா? ஸ்டூடண்ட்ஸ், நான் சொல்லும் பொழுதே முடிச்ச உடனே நீங்க வந்து புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாலே நீங்க தம்ஸ் அப் கொடுத்துருங்க, அவங்க பார்த்து எனக்கு சொல்லிடுவாங்க. இல்லாட்டி டைம் வேஸ்ட் ஆகுதுல, அந்த 2 minutes வேஸ்ட் ஆகுதுல, அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா போடலாம். சரியா? ஓகே. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் இன்னும் அடுத்த ப்ராப்ளம் என்ன நோட் பண்ணிட்டீங்களா? பாத்துருக்கீங்களா? 2 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கோம். There are 6 possible arrangements factorial 3 ways corresponding to L, U and W. ஆனா அதுல ஒன்னு தான் அவன் கொடுத்திருக்கான். L always before U and U always before W. கொடுத்திருக்கானா? இதுதானே கொடுத்திருக்கான் ப்ராப்ளம். படிச்சு பாருங்க. ரைட்டா? So L should come before U and U should come before W. இந்த ஒன்னு தான் கொடுத்திருக்கான். ரைட்? இப்போ வந்து the corresponding to factorial 7 arrangements, the number of ways in which the conditions will be satisfied is factorial 3 ways. இது ரைட்டா? Okay, so total number of ways is factorial 7 into factorial 3 ways. இதுதான் ஆன்சர். So there are 6 possible arrangements corresponding to L, U and W. However, only one out of this will be in the prescribed order. Sorry, division, right? Okay, so L always occurs before U and U always occurs before W. Therefore, the factorial 3 க்கு கொண்டு வரணும், right? Divide பண்ணணும், right? So, corresponding to factorial 7 arrangements, the number of ways in which the conditions will be satisfied is factorial 7 divided by factorial 3. Please note, இந்த இது மறந்துடாதீங்க. நீங்க நோட்ல கரெக்ட்டா டிவிஷன் போட்டு எழுதிக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இல்லாட்டி factorial 7 into factorial 3 போடுவீங்க, ரைட்? அதோட ஜாஸ்தி வருமா? டோட்டல் வேஸே factorial 7 தான். இன்டு மல்டிப்ளை பண்ணாக்க அந்த ஆன்சர் கரெக்டா இருக்குமா? சோ இதுல வந்து இதுல இருந்து ஒன்னு தான் எடுக்கலாம். இதுல வந்து ஒரு பாசிபிலிட்டி தான். அதனால இந்த ஃபேக்டோரியல் 3 டிவைட் பண்ணிடுறோம். ரைட்? இந்த ரூல் தான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த என்ன எப்படி ரூல்ட்டு, இந்த ரூலை வந்து திருப்பி நம்ம வேற வேற ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். புரிஞ்சுதா? L, U, W வந்து ஃபேக்டோரியல் 3 வேல அரேஞ்ச் பண்ணலாம். ஆனா 1 out of this factorial 3 தான் நமக்கு வேணும். Therefore 1 out of factorial 3 இங்க போடுறோம். Total ways வந்து factorial 7. Therefore factorial 7 into 1 out of factorial 3 ways. The logic. மேடம் கேக்குறீங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க. புரியுதா? ரைட்? புரிஞ்சுதா சார்? ஓகே, வெரி குட். இப்போ வந்து பாருங்க, ஒன்னொன்னும் கஷ்டமான ப்ராப்ளம் தான். How many new words? எனக்கு இந்த ப்ராப்ளம் தெரியும்னா சொல்லிடுங்க, so that I will skip the problem and go to the next problem, right? How many new words can be formed with the word partner? Please note, இது வந்து क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சுதா? क्वेश्चनல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் திங் பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின்ல வந்து வாட் இஸ் an important trick he has given. போன ப்ராப்ளத்துக்கும் இந்த போன ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்லையா, how many words can be formed கேட்டிருந்தா இல்லையா வித் அலகாபாடா, அந்த மாதிரி லக்னோ, அந்த மாதிரி இதுல வந்து இதுல ஒரு ட்ரிக் வச்சிருக்கான். எந்த ட்ரிக் கண்டுபிடிக்க முடியுதா, அந்த கொஸ்டின்ல இருந்து கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கலாம். யாரும் தெரியுதா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ஒரு வேர்டு சொல்லுங்க, எது இம்பார்ட்டன்ட். இந்த இதுல ஒரே ஒரு வேர்டு வந்து ஒரு ட்ரிக் இம்பார்ட்டன்ட், அது கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேர்டு எனக்கு ஆன்சர் வரணும். மேடம் இந்த இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வேர்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட் வேர்டு உங்களுக்கு தெரியணும். அது என்ன வேர்டு இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. Students, tell the word. நம்பர் கூட சொல்ல போறோம். 1 2 3 நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 சொல்ல கூட போறோம். 11ல தெரிஞ்சதா சொன்னாங்களா யாராவது? No sir, one minute sir. ஒண்ணு சொல்லலையா? ரைட், கெஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு 1ல இருந்து 11க்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. Gokul send the sorry, they have given 3. Mukesh given 3. Sorry, Prasad given 3 sir, number 3. Very good. New words is very important. 3 and 4 is very important. Good, new words na என்ன அர்த்தம்? இப்போ இதுல வந்து நீங்க இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க எவ்வளவு வேர்ட்ஸ்ன்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், கடைசியில் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க எவ்வளவு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலான்ட்டு. இந்த பார்ட்னா வச்சிருந்து எவ்வளவு 5 இருக்கு இல்லையா, ஃபேக்டோரியல் 5 தெரிஞ்சுடுது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டோரியல் 5 கூட கிடையாது, 2 லெட்டர் ஏ இருக்கு 2, அதனால பாத்துக்கணும். ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த வேர்டு இந்த ஒரு வேர்டை கழிச்சுடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க ரொம்ப கரெக்டா போடுவீங்க ஆன்சர், ஆனா தப்பாயிடும். ஏன்னா இந்த ஒரு வேர்டை கழிக்கல, ஏன்னா நியூ வேர்டுன்னு சொல்றான். இப்ப இது ஓல்டு வேர்டு தானே, இதை இன்க்ளூட் பண்ணலாமா, சோ இதை கழிக்கணும். அதுதான் இங்க ட்ரிக், வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, the total number of the words letters P, T, N occur once while A occurs twice. Therefore, the total number of words that can be formed is factorial 5 divided by factorial 2. இதான் ஞாபகம், இது எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதை வந்து டிவைட் பண்ணிடணும். ரைட்டா? So A occurs twice. Suppose P occurs thrice நாக்க factorial 3 போடணும். மீதி வந்து T and 1 occurs only once தானே, அதனால என்ன பண்றோம், factorial 1 ஆல டிவைட் பண்றோம், இன்னொரு வாட்டி factorial 1 ஆல டிவைட் பண்றோம். factorial 1 is 1, அதனால nothing. புரியுதுலையா? So the total number of words that can be formed is factorial 5 by factorial 2, which you have learned in the previous problem. புரியுதுலையா? And நியூ வேர்ட்ஸ் கேட்டிருக்கான், அதனால 1 கழிக்கணும், 59 போடலாம். கஷ்டப்பட்டு 16 போட்டு ஆன்சர் போட்டுப்பீங்க, அப்புறம் you will be disappointed. Therefore, see the question carefully. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? ஹலோ? One minute sir. Yes sir, they understood sir. Very good. How many words can be formed with the word Allahabad? Oh, இதான் அடுத்தது. சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும்ன்றதால நான் கொண்டு போயிடுறேன். Letters are A 4 times, L twice, H, B, D occur once. Therefore, total number of words வந்து letters வந்து 9 இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 9. So factorial 9 is we know. அதுல repetition எவ்வளோ, A வந்து 4 times, therefore factorial 4, L வந்து 2 times, factorial 2, H வந்து 1 time, therefore factorial 1, B வந்து 1 time, therefore factorial 1, D வந்து 1 time, therefore factorial 1. இந்த factorial 1 போட வேண்டாம், ஏன்னா factorial 1 is equal to 1. 1 into anything is the same number, அதனால அது போடல. So the answer is factorial 9 by factorial 4 into factorial 2. புரிஞ்சுதாமா? ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, நீங்க புரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு எஸ்ன்னு சொல்லிடுங்க மெசேஜ். புரிஞ்சுதா மாமா? ஹலோ, நெட்வொர்க் ப்ராப்ளமா? Hello. கிடைச்சதா? Yeah, no sir, I'm checking sir. How many words can be formed with the word Allahabad? 9 இருக்கு letters, அதனால factorial 9. அதுல repetition எவ்வளவு இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல பண்ணினோம், ரெண்டாவது ப்ராப்ளத்துல எக்ஸாம்பிள் போட்டோம், மூணாவது ப்ராப்ளத்துல திருப்பி போடுறோம். A வந்து 4 டைம் வருது, அதனால factorial 4 ஆல டிவைட் பண்றோம். L வந்து 2 வாட்டி வருது, அதனால factorial 2 ஆல டிவைட் பண்றோம். So answer is factorial 9 by factorial 4 into factorial 2. ரைட்டா?
புரிஞ்சுதாமா? 1 minute sir. ஏன் இவ்வளவு லேட்டா இருக்கு? Yes sir. ஏன் இவ்வளவு லேட்டா இருக்கு? பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ப்ராப்ளம் போகமேன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். Okay. ரைட். நம்பர் ஃபார்மேஷன் அடுத்து பார்க்கலாமா? Number formation is a standard example of permutation. Here we will discuss the box diagram method of solving the questions. நிறைய மெத்தட் இருக்கு, இதுல ஒரு மெத்தட். The 3-digit number is to be constructed என்ன பண்ணணும்? Hundreds place, tenths place, unit place. மில்லியன்னாக்கா அது கரஸ்பாண்டிங்ல இருந்து மில்லியன் பிளேஸ், அப்புறம் 10,000, 1000, 100, tens, ஆகும். ஸோ 4-digit நம்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா என்ன ஆகும்? 1000 பிளேஸ், 100 பிளேஸ், 10 பிளேஸ், யூனிட் பிளேஸ். புரிஞ்சுதா? இந்த இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். இப்படி போட்டுட்டு தான் நீங்க சால்வ் பண்ண முடியும் ஆன்சரை. ரைட். While solving the questions related to number formation, we should know two things very clearly. ஒன்னு வந்து பாக்ஸ் டயக்ராம் யூஸ் பண்றோம், போன வாட்டி போன ஸ்லைட் சொன்ன மாதிரி we should start with the unit digit, the digit which has restriction. அவன் ஒன்னு சொல்லுவான், 8000 ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னுவான். அப்ப என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி ரெஸ்ட்ரிக்ஷன்? thousands பிளேஸ்ல 8 வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு வச்சுக்கணும். இல்லையா? 200 and above அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து 100s பிளேஸ்ல 2வது நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் அதுதான் இங்க சொல்றது. எந்த டிஜிட்ல எந்த பிளேஸ்ல எந்த நம்பர் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லியிருந்தானக்கா. சொல்லலாம் தேவையில்லை. புரிஞ்சுதா மாதிரி? ஹலோ, 1 minute sir. இதோட மீனிங் புரிஞ்சுதா? We should start with the digit which has restriction. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா chat பண்ணுங்க please. If you have any doubt please tell in chat. யாராவது ஒருத்தரை வந்து சாட் பண்ண விரும்புறவங்க வந்து அன்மியூட் பண்ணி விடுங்க என்கிட்ட. அவங்க த்ரூ அவுட்டே அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே. த்ரூ அவுட் தி போர்ஷன் கூட அவங்க அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது டைம் வேஸ்ட் மாதிரி இருக்கு. எனக்கு அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, அதனால தான் நான் கேட்கறேன். நான் புரிஞ்சுச்சுங்களா? ஓகே ஓகே. சோ உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒன்னு கேட்பேன், அந்த क्वेश्चनக்கு பதில் சொல்லுங்க. ரைட். ஓகே சார். ஓகே சார். Find the possibility of the number of numbers between 800 to 899. இதுல எந்த நம்பர் ஃபிக்ஸ்டு சொல்லுங்க பார்க்கலாம். Find the number of numbers between 800 to 899. இதுல எந்த டிஜிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் சொல்லுங்க. ஓகே சார். 8 they have 800 to 899. எந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, எந்த பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ரெண்டு ஆன்சர் சொல்லணும். 8 they have given sir. 8 எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? 8 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வெரி குட். பட் எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? யூனிட் பிளேஸ்லயா, 10th பிளேஸ்லயா, 100th பிளேஸ்லயா? அப்ப கோகுல் டெல் வேர் 100 பிளேஸ் னு சொல்லிருக்காங்க சார். வெரி குட் வெரி குட். அதான் புரிஞ்சுது. Good. When nothing about the repetition of digits is mentioned in the question, we will assume the repetition is allowed. புரியுதுலையா? Repetition is allowed எப்பயுமே. Yeah, when nothing is mentioned in the problem. சார் எனக்கு தெரியாது சார், நான் repetition not allowed போட்டேன் சார் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து repetition allowed, அப்புறம் தான் factorial permutation ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரைட்? அப்புறம் தான் நமக்கு வந்து மீதி நம்பர். இந்த क्वेश्चन கேட்கல. ரைட். Then when repetition is not allowed, when repetition is allowed. Yeah, question number 2. How many different 3-digit numbers can be formed using the digits 1, 2, 3, 4 and 5? How many 3-digit numbers can be 3-digit numbers using 1, 2, 3, 4 and 5? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் தெரியுமா? When repetition is not allowed, when repetition is allowed. போடுறேன் பாருங்க. The box given below represents the respective positioning of the digits in the 3-digit place. 100s place, 10th place, units place. Repetition is not allowed. Yeah. So what I am saying is first unit place பண்றேன், fix பண்றேன். Unit placeல எந்த நம்பர் வேணா வரலாம். 5 நம்பர் இருக்கு இல்லையா? Therefore 5ல எது வேணா ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி 2 ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி 3, இல்லாட்டி 4, 5 டிஃபரண்ட் வேல ஃபிக்ஸ் பண்ணலாம். 5. So once நான் 5 ஃபிக்ஸ் பண்ணின உடனே மீதி நம்பர் 4 தான் இருக்கு. மீதி நம்பர் 4 தான் நான் கையில இருந்து 4 வாட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம். 4 விதமா ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 ஃபிக்ஸ் பண்ணலாம், 2 ஃபிக்ஸ் பண்ணலாம், 3. இதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துட்டானாக்க மீதி 3 நம்பர் தான் இருக்கு. ரைட்? சோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லுவாங்க. இதுதான்
ஸோ 3 நம்பரை வந்து 3 விதமா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 3 வேஸ். therefore மல்டிப்ளிகேஷன் ரூல் பிரகாரம் 3 into 4 into 5 இதுல 3 தான் பிரிக்கலாம். இதுல ஒவ்வொரு விதத்துக்கும் இதை 4 விதமா ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்ப இது ஒரு இந்த காம்பினேஷனுக்கும் இது 5 விதமா ஃபிக்ஸ் பண்ணலாம். therefore multiplication rule says 3 into 4 into 5. therefore 5p3 இதுதான் 5p3 சொல்லுவாங்க. therefore so repetition not allowed னாக்க 5p3. right. now repetition allowed னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். மெத்தட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ first one tell the method. ஆன்சர் இங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்க? இங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டிஜிட்ல இந்த பாக்ஸ்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இந்த பாக்ஸ்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? யூனிட் பாக்ஸ்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். repetition is allowed அப்படினாக்க சொல்றாங்களா? No sir. One minute. ரொம்ப சிம்பிள் காமன் சென்ஸ்மா. சி இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவீங்க. ஐயோ இவ்வளவுதானா ஆன்சர் அப்படின்னுவீங்க. வந்துதா? No sir. நான் இதுக்கு ஆன்சர் வர வரைக்கும் நான் போக மாட்டேன்பா. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் யூ ஆர் ஃபிட் டு லேர்ன் பர்மிட்டேஷன். ரைட். தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ஆன்சர் சொல்லணும். Students, if you know the answer, please tell to me soon. Whether it is right or wrong. No சரி, problem. ஒரு இதுதான் கேக்குறேன். யார சொல்றாங்களா? No sir. சரி, ஓகே. Now I will tell you, I will ask you questions. இதுல வந்து எந்த நம்பர் வேணா எங்க வேணா வரலாம் இல்லையா? repetition allowed என்ன? எந்த நம்பர் வேணா எங்க வேணா வரலாம். Sir, they have given 1 to 5 sir. I will tell you the answer. Okay. Okay sir. Now இந்த 1 2 3 4 ல இருந்து Hello sir. Hello sir. Very good. Congratulations. But what I will do is I will say wrong answer because your correct answer is correct. But நீங்க வந்து நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. நான் என்ன கேட்டேன்? இந்த பாக்ஸ்ல என்ன நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இந்த பாக்ஸ்ல என்ன நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இந்த பாக்ஸ்ல என்ன நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சொல்லல. எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொன்னது கரெக்ட்டா? நீங்க 5 5ன்னு சொல்லிருந்தாங்கக்கா it was said very good அப்படினுட்டு. புரியுது இல்லையா? This is the way you should go ahead. புரியுது இல்லையா? நான் கேக்குறது வந்து ஆன்சர்ன்னு நினைச்சிட்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க. பட் ஆன்சர் நீங்க கரெக்ட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் இந்த மாதிரி பண்ணாதீங்க. எக்ஸாம்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா நீங்க போயிடும். ஓகே. வாட் ஐ செட், இதுல வந்து எனி நம்பர் கேன் பி ஃபிக்ஸ்டு, இதுலயும் எனி நம்பர் கேன் பி ஃபிக்ஸ்டு, இதுலயும் எனி நம்பர் கேன் பி ஃபிக்ஸ்டு. அதனால 5 into 5 into 5 125. கரெக்டா? ஐ வாண்டட் ஒன்லி த மெத்தட், நாட் தி ஆன்சர். புரிஞ்சுதா? சரிங்களா? எனவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் கோச் எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, நல்லதுக்கு தான் கோச்சுக்கிறேன். ரைட்டா? ஓகே, சரிங்களா? புரிஞ்சுதாமா? ரைட், வெரி குட். இதுதான் 5 into 5 into 5 125. வெரி குட். இப்போ வந்து இதை சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சரே சொல்றீங்கன்னா ஆன்சரே சொல்லிடுங்க. How many 4-lettered numbers divisible by 4 can be formed from the digits 0, 1, 2, 3, 4 and 5? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன நம்பர்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்? இது வேற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. பார்க்கலாமா? Anybody knows the answer? No sir, still they didn't Okay, give no problem. I will do it. Okay. See, any number divisible by 4 will have the number formed by its last two digits divisible by 4. Yeah. divisible by 4 னா என்ன அர்த்தம்? கடைசி ரெண்டு நம்பர் வந்து divisible by 4 ஆ இருக்கணும். அது வந்து 00 04 12 20 24 32 40 44 52. இது எப்படி ஆர்டர்ல பாக்குறோம்? முதல்ல 0 வச்சுக்கிறோம், அப்புறம் 0 வச்சுக்கிறோம், அப்புறம் 1 வச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம், இல்ல 2 வச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம், ரெண்டு நம்பர் வருது. 3 வச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம், 3 வச்சுன்னு கண்டுபிடிச்சா 32 மட்டும் தான், 34 35 கிடையாது. ஸோ 4 வச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம், 40 44 ரெண்டு நம்பர் தான் வருது. 5 வச்சு வந்தாலுக்கு ஒரு நம்பர் தான் வருது. ஸோ இந்த ஆர்டர்ல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு தெரியணும். இது தெரிஞ்சாதான் நீங்க வந்து யூ வில் பி ஏபிள் டு டூ திஸ் ப்ராப்ளம். அண்ட் மோஸ்ட்லி த சேம் ப்ராப்ளம் வில் பி ரிப்பீட்டட். அதனால இந்த ப்ராப்ளத்தை ரெண்டு முன்னாடி பார்த்துக்கோங்க. நவ் corresponding to any one of this 9 numbers, number of numbers வந்து 9 ways இருக்கு. ஸோ கடைசி ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு விதமா தான், அந்த 9 விதமா தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 9 விதமா என்னென்ன விதமா? 00 தட் இஸ் இது 00, அதுக்கப்புறம் 04 12 20 9 விதமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும். இப்போ வந்து we can have the following digits at its 100th and 1000th place. புரியுதுல?
ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிடுது. இது ரெண்டும் சேர்ந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளோ 9 வேஸ். ஏன்? பிகாஸ் டிவிசிபிள் பை 4, ரைட்? அதுக்கப்புறம் thousands place cannot be filled by 0. இந்த 0 வந்து இதுல வருமா? அப்போ 4 டிஜிட் நம்பர் கிடையாது. ஸோ அது 3 டிஜிட் நம்பர் ஆயிடும். ஸோ 4 டிஜிட் நம்பர் வரணும்னாக்கா இந்த 5 நம்பர் தான் இருக்கு. 1 2 3 4 5 தான் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 can be fixed in 5 ways. அப்புறம் 100th place can be fixed including 0. ஸோ இதுல வந்து மொத்தம் 6 இருக்கு. ஸோ ஃபேக்டோரியல் 6 ways you can fill in. Sorry, இதுல வந்து 6 ways you can fill in, not factorial 6. This can be filled in 6 place, right? 100th place can be filled by 0 1 2 3 4 5. Therefore 6 number இருக்கு, 6 number. So total number of ways is 5 into 6 into not 1 into 1. இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து 9 ways. So 5 into 6 into 9, 30 into 9, 270 ways. Yeah, okay. இப்போ when the numbers are repetition is not allowed, when the repetition is not allowed, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த repetition is not allowed, என்ன பண்ணுவீங்க? இதே ப்ராப்ளம் தான், இதே ஆன்சர் தான், இதே ப்ராப்ளம் தான். How many 4-letter numbers divisible by 4 can be formed when repetition is not allowed? அப்போ இந்த 0வும் கிடையாது, 0 0 கிடையாது, இங்க 4 4ம் கிடையாது, இல்லையா? அப்போ total number of ways that the last 2 digits can be obtained is only 7, not 9. புரிஞ்சுதா? சொல்லுங்க. புரிஞ்சுதுன்னா அடுத்த ஸ்லைடு போங்க. Okay sir. So if you understood, please give thumbs up. Make it fast. So repetition is not allowed நாக்க இது number of ways வந்து 7 தான். ஏன்னா இது ரெண்டும் repetition. மீதிலாம் repetition கிடையாது. 7 ways. புரியுதா? அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? இது வந்து இந்த நம்பர்ல வந்து எவ்வளவு ways பண்றோம்? அது போக மீதி number of ways தான் we can fill in because repetition is not allowed. Right? Okay. பார்க்கலாமா அத? If repetition is not allowed, so உனக்கு வந்து இங்க 7 ways சொல்லிருக்கேனா? 1 2 3 4 5 6 7, right? So last 2 digits of this number can be only 7 types, 7 ways. At this point, we will have to divide the process of solving this question. One part will have those numbers which contain zeros as one of its last 2 digits. அதுக்கப்புறம் that is 0 4 4 0 2 0. இந்த மூணுத்துக்கு ஒரு விதமாவும் மீதி 4த்துக்கு ஒரு விதமாவும் போடணும். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லாஸ்ட் 2 digits ஆர் 0 4 2 0 4 0னாக்க 0 யூஸ் பண்ணிட்டோம். 0வை யூஸ் பண்ணிட்டோம். சோ மொத்தம் 6 நம்பர் இருக்கு. 6ல 0 யூஸ் பண்ணிட்டோம். இன்னொரு நம்பரும் யூஸ் பண்ணிட்டோம். மீதி 4 நம்பர் தான் இருக்கு. Yeah, இந்த 4 நம்பர்ல இருந்து we can take this last first digit any number. 0 தான் யூஸ் பண்ணிட்டோம்ல, அதனால we don't have to bother about that. சப்ட்ராக்டிங்லாம் வேண்டாம். அப்படியே 4 ways. இதுல ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டா, இந்த 4ல ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது 3 தான். So 3 ways. So 4 into 3 into 12 into 3 ways. இது வந்து 3 ways இல்லையா? So 4 into 3 into this 3 ways is 36 ways. ரெண்டாவது வந்து லாஸ்ட் 2 digits வந்து 1 2 2 4 3 2 5 2 எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி 2 நம்பர் போக 1 2 3 தான் இருக்கு. ஏன்னா 0 யூஸ் பண்ண முடியாது. 2 யூஸ் பண்ணிட்டோம், 0 யூஸ் பண்ண முடியாது. therefore 3 தான் இருக்கு. therefore it is only 3 ways we can take. ரைட்டா? ஓகே. இப்போ வந்து இந்த 3ல ஒரு நம்பர் யூஸ் பண்ணோம்னே மீதி இந்த 2 நம்பர் இருக்கு. ஆனா 0வும் யூஸ் பண்ணாம இருக்கு. So 0 4 and 5 or 0 3 and 4 or 0 3 and 5, any 3 numbers. So 3 numbers again left over. So again we can take in 3 ways. புரியுது இல்லையா? இங்க ஏன் 4 ways இருந்தது, இங்க ஏன் 3 ways வந்தது தெரியுமா? இது வந்து 0 கிடையாதனால இது வந்தது. ரைட்டா? 0 கிடையாதனால இங்க 0வை யூஸ் பண்ண முடியாதனால 4 வந்து 3 ஆயிடுச்சு. Therefore 3 into 3 9 ways into 4 1 2 3 4 இருக்கு இல்லையா? So 9 into 4 36 ways. Therefore total numbers possible is 36 plus 36. அது ஒரு 36, இது 36, total 72. புரிஞ்சுதா கேளுங்கம்மா? ரொம்ப டஃப் ப்ராப்ளம். Okay sir. Appa, if you understood, give thumbs up. Teacher given. Next. நல்லா பாத்துக்க சொல்லுங்க.
வேணா நோட் பண்ணிக்க சொல்லுங்க. திருப்பி எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் போடுறது கஷ்டம். போட்டு பார்த்தாதான் வந்து ஐஐடி எக்ஸாம்ல போட முடியாது. Sir, they given thumbs up, sir. புரிஞ்சுச்சாங்க sir. வெரி குட் வெரி குட். நீங்களா தனியா போட்டு பாருங்க. ரைட், தம்ஸ் அப் கொடுத்தாலும் நீங்க இன்னொரு வாட்டி போடுறதுக்கு வேற ப்ராப்ளம் கொடுத்து கூட போடலாம். 0 1 3 4 6 அப்படின்னு வச்சு போட்டு பாருங்க. ரைட், ஓகே. How many odd integers from 1000 to 8000 have none of its digits repeated? போடுங்க பார்க்கலாம். How many odd integers from 1000 to 8000 have none of its digits repeated? போடலாமா? There are two restrictions operating in this question. First, odd integer. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கொஸ்டின்லயும் இம்பார்ட்டன்ட் வேர்டு ஒன்று இருக்கும், அதை பாருங்க. இங்க வந்து odd integers, அதுவும் மூணாவது வேர்டு தான் இருக்கும். நார்மலா மூணாவது நாலாவது தான் இருக்கும். So for a number to be odd, unit digit என்ன இருக்கணும்? 1 3 5 7 9. 0 இருக்கக்கூடாது. 0 is even. இல்லையா? So எவ்வளவு நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. அப்புறம் thousands place cannot be filled with 8 or 9. Do you know why? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஏன்னு சொல்லுங்க. ஓகேங்க சார். ஏன்னு சொல்லுங்க. thousands place cannot be filled with 8 or 9. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Students, please give the answer. Why thousands place cannot be filled with 8 or 9? நீங்க பாஸ் பண்ணுங்க, அவங்க சொல்றதுக்கு ஆன்சர். ஓகேங்க சார். cannot be used. அதனால தான், right? And this number cannot be used, right? So two numbers cannot be used, 9 cannot be used, 8 cannot be used. புரியுதுலையா? Therefore 6 ways. புரியுதா? எப்படி can be filled only in 6 ways? 0 cannot be filled, 9 cannot be filled, 8 cannot be filled, and then this number, one of the number used cannot be, right, filled. Therefore 6 ways are the remaining numbers. 6 numbers are the remaining numbers. 6 ways. அதுக்கப்புறம் மீதி 2 numbers can be filled with 8 ways and 7 ways as usual by the same logic. ரைட்டா? யூஸ் பண்ண நம்பர்லாம் போக மீதியான நம்பர் பாருங்க. 8 நம்பர் இருக்கும், அதுல ஒரு நம்பர் யூஸ் பண்ணா மீதி நம்பர் 7 இருக்கும். So 8 into 7 56 ways. So total number of ways is 56 into 6. Right? ஒரு நம்பருக்கு ஆனா நம்ம 4 நம்பர் போடலாம் இல்லையா? அதனால 4 நம்பருக்கு 4 வாதி பெருக்குறோம். ஒரு நம்பருக்கும் 56 into 6, 3க்கு 56 into 6, 5க்கு 56 into 6, 7க்கும் 56 into 6. So we are considering the number separately for 1 unit digit, 3 unit digit, 5 unit digit, 7 unit digit. But 1 3 5 7 எல்லாம் காமனா இருக்கறனால ஒரு யூனிட் கண்டுபிடிச்சிட்டு 4 ஆல் பிரிக்கிறோம். இது தனியா இருக்கறனால இது தனியா கண்டுபிடிக்கிறோம். ஏன் தனியா கண்டுபிடிக்கிறோம்னாக்கா this is a number 9 which cannot be used elsewhere, right? Now, so the total number of numbers formed in this way is 1344 plus 392, right? 1736. புரிஞ்சுதா? கேளுங்க, திருப்பி போட்டு பார்த்து சொல்லுங்க. Okay sir. So if you understood, give thumbs up pa, all of you. They understood sir. Yeah, இந்த 9 fill up பண்ணாங்கக்கா first place வந்து 7 வாட்டி fill up பண்ணலாம். மீதி 9 தவிர மீதி எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் 6 விதமா தான் fill up பண்ணலாம். அதுதான் டிஃபரன்ஸ். இங்க 7 நம்பர்ல 7 வேல ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்க 6 வேல தான் ஃபிக்ஸ் பண்ணலாம். Right? Okay. How many integers from 6000 to 6999 have at least one of its digits repeated? சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கலாமா?
total number of numbers, none of its numbers digited plus at least one of its digits repeated number. இது எழுதிக்கோங்கப்பா, எழுதிட்டு முதல்ல வீட்டுல உட்காந்து பாருங்க. ஏன்னா நான் சொல்லி தரதுக்கு நேரம் வந்து இது எழுதிக்கோங்க. இந்த நம்பர், இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தெரியணும். ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் ஆன்சர். Total number of numbers with none of its digits repeated is, with none of its numbers digited is, இந்த first number fix ஆயிடுது இல்லையா 6, அதனால 1. இது வந்து 9 times, இது வந்து 2 நம்பர் போக மீதி வந்து 8 times, 3 நம்பர் போக மீதி வந்து 7 times. So 1 into 9 into 8 into 7 is 504 times. Okay, so இது வந்து with none of its digits repeated நாக்க இவ்வளோனாக்க, with at least one of its digits repeated நாக்க total number of ways minus this. Total வந்து 1000 numbers. Yeah, so 1000 minus 504 is 496. That's all. Yeah, easy to understand, but இருந்தாலும் உங்களுக்கு புரியுது, எழுதி வச்சுனா ஈஸியா புரியும். Right, total number தெரியணும், இதுல இருந்து தெரியுது. இது வந்து with none of its digits repeated வந்து நமக்கு தெரியும். Right, or just keep on multiplying by the number of ways after removing the number used. Right, ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டோம், இங்க ஒரு நம்பர் தான் ஃபிக்ஸ்டு, அதனால 1 வே தான். இதுல வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்றோம், மீதி 8 வே தான். இன்னொரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், மீதி நம்பர் வந்து 7 தான். 7 நம்பர்ஸ் தான். So 7 ways. Right, total multiplication. இப்போ வந்து how many natural numbers less than, இத பார்த்த உடனே பயந்துராதீங்க, less than a million டா எப்படிடா கண்டுபிடிக்கிறது, can be formed using the digits 0, 7 and 8. ரைட்டா, மூணே நம்பர் தான் கொடுத்திருக்கான், அதனால ஈஸியா போடலாம். பார்க்கலாம் எப்படின்னு. The numbers formed would be of a single digit, 2 digit, 3 digit, 4 digit, 5 digit and 6 digits. இப்போ வந்து 0 நம்பர் கிடையாது. So 7, 8 ரெண்டு நம்பர் தான் நேச்சுரல் நம்பர். புரியுதுல, நேச்சுரல் நம்பர்லாம் 1ல இருந்து ஆரம்பம். இல்லையா? ஓகே, இது 7 ஒரு நம்பர், 8 ஒரு நம்பர், ரெண்டு நம்பர் தான். சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து 2 தான் இருக்கு. மில்லியனுக்குள்ள using these digits we can form only 2 numbers, 7 and 8. Right? அப்புறம் 2 digit நம்பர் பார்க்கலாம். 7, 8, 8, 7. Right? Sorry, 7, 8. So 2 தான் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டிஜிட்ல. ரெண்டாவது யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் வேணா ஃபிக்ஸ் பண்ணலாம், 3 ஃபிக்ஸ் பண்ணலாம். So 3 ways. அதனால 2 ways ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் யூனிட் பிளேஸ் வந்து 3 ways because 0, 7, 8 3 யூஸ் பண்ணலாம். இதுல வந்து only 7 and 8 can be used. அதனால இது வந்து 2 ways, இதுல வந்து 3 ways, 2 into 3, 6 ways, 6 numbers. அதே மாதிரி 3 டிஜிட்ல வந்து இதுல வந்து 2 digits 1, 7 or 8. அதுக்கப்புறம் இதுல வந்து 3, இதுலயும் 3, இது 4 தப்புப்பா, சாரி, இது வந்து 3 தான். ஏன்னா மொத்தமே 3 நம்பர் தானே இருக்கு. ரைட்டா? சோ டோட்டல் வந்து 2 into 3 into 3. So 18 ways. Right? 18 numbers. அடுத்து 4 டிஜிட்லயும் அதே மாதிரி. ஃபர்ஸ்ட்ல வந்து 7, 8 ரெண்டு தான் யூஸ் பண்ணலாம், 0 யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து 2 ways, இது 3, 3 ways, 3 ways, 3 ways. ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இன்னும் 3 3 ஆல பண்ணலாம். எல்லாம் எந்த இடத்துலயும் 3 தான். ரைட்டா? So 54 numbers. 5 digit placeல வந்து 5th digit placeல வந்து 2, 4th, 3rd, 2nd unit placeல 3. Therefore 162 numbers. For 6 digit numbers 2, 3, 3, 3, 3, 3. Okay. Now my question is, இது வந்து 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் போட்டுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இது கூட்டுறேன். 486, 162, 54, 18, 6 and 2 கூட்டினாக்கா வந்து 728 வரும், வந்துடுது. பட் ஆனா அவன் மில்லியன் கேட்டிருக்கான் இல்லையா, மில்லியன் கேட்டானாக்கா 10 lakhs வரணும் இல்லையா. 1 million 10 lakhsல இல்ல 100, 10, 1000, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். கரெக்டா? தப்பா போட்டோம்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 10 லட்சத்துக்கு இருக்கு இல்லையா, மில்லியனுக்கு தான் கேட்டிருக்காங்க. இன்னொரு நம்பர் இருக்கும் இல்லையா, நம்ம ஏன் போடல? ஒருவேளை ஆன்சர் தப்போ? ஆன்சர் தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க, ரைட்னா ரைட்னு சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹலோ சார். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு கேளுங்க. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இல்ல சார் இது கரெக்ட் தான்னாக்க கரெக்ட்னு சொல்லுங்க. Okay sir, please give your answers in chat box.
whether it is right or answer is right or wrong. AV Manoj given correct sir. Very good, very good, correct. ஏன்னாக்கா இந்த போட்டானாக்கா இதுல வந்து நான் எந்த நம்பரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 0 ஃபிக்ஸ் பண்ணானாக்கா இது 6 டிஜிட் நம்பர் ஆயிடும். 7 போட்டானாக்கா இது 7 மில்லியன் ஆயிடும். 8 போட்டா 8 மில்லியன் ஆயிடும். Therefore I am removing this. Understand? நீங்க அடுத்த கோடும் போட்டு பாக்ஸும் போட்டுட்டீங்கன்னாக்கா வெரி குட், நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. ஏன் இதோட நிறுத்தினீங்கன்னா அப்புறம் முன்னாடி புரிஞ்சிடும். புரிஞ்சு இல்லையா? நீங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கும் போது அடுத்த நம்பர் போட்டுட்டு இங்க 0ன்னு போட்டுக்கோங்க. ஆனா 0ல மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ரைட்? ஓகே, ஒன் வே தான். வெரி குட், வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி. அடுத்தது வந்து இது வந்து மத்தியானம் பார்க்கலாமா? டைம் என்னாச்சு? 8:50 தான் ஆச்சு. பார்க்கலாம். சர்க்குலர் பர்மிட்டேஷன். சர்க்குலர் பர்மிட்டேஷன்னாக்கா இதை வச்சுக்கலாம். ஏசிபி ஏபிசியும் வச்சுக்கலாம். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் வந்து ஏபிசி வச்சுக்கலாம். ரைட்? இப்போ வந்து இந்த பிஏ இங்க வச்சானாக்கா திருப்பி ஏபிசி வரும் இல்லையா? ஏபிசி இப்படி ஏபிசி. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டும் ஒண்ணுனாக்கா வேற விதமா செக் பண்ணணும். So to derive the formula for circular permutation, we first fix the position of one thing, then the remaining n minus things can be arranged in n minus 1 factorial ways. என்ன பண்றோம்னாக்கா n ஐட்டம்ஸ் இருக்குனாக்கா அதுல ஒரு ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்புறம் மீதி n minus 1 ஐட்டத்தை இங்க வந்து எப்படி வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேற வேற விதமா. ஃபேக்டோரியல் n minus 1 ways. இதை வந்து ரெண்டு விதமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? 3 ஐட்டத்துல ஒரு ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், மீதி ரெண்டை வந்து ரெண்டு வேல ஃபிக்ஸ் பண்ணலாம். சிபி பிசி இல்லையா? So 2 ways, right? Hence, the number of ways in which n distinct things can be arranged in a circular arrangement is factorial n minus 1 ways. Yeah. The number of circular arrangements of n distinct things is factorial n minus 1 if there is a difference between clockwise and anti-clockwise arrangement. Yeah. So ABC னு ஒண்ணு, இந்த பக்கம் B போட்டாலும் இதுவும் ABC னு ஒண்ணு. But there is no difference. Clockwise இருந்தாலும் சரி ஆன்டி clockwise சரி அதெல்லாம் ஒண்ணா வெச்சுக்கோ அப்படினாக்க we have to divide by 2. That's all. Right? The number of circular arrangements of n distinct things is factorial n minus 1 by 2 if there is no difference between clockwise and anti-clockwise arrangement. Yeah. So இத பாத்துக்கோங்க, இத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் வச்சிட்டு நீங்க அதான். The rank of your word very important. All the letters of the word Lucknow are arranged in all possible ways. What will be the rank of the word Lucknow? That is, dictionary la போடிங்கனாக்க ஒரு ஆர்டர்ல வரும் இல்லையா? அந்த ஆர்டர்ல இது எத்தனாவது லெட்டர் இருக்கும்னு கேக்குறான். புரியுதா? இது கஷ்டமான ப்ராப்ளம் தான். போடுங்க. Alphabetical order of occurrence of letters. First வந்து இதுல இருக்கிறதுலயே குறைச்சது வந்து C. இதா C க்கு அடுத்தது K. JK அப்புறம் L. L க்கு அப்புறம் MN. N க்கு அப்புறம் O. O க்கு அப்புறம் W. So first இத அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். So CKL OU. ரைட்டா? நம்ம வந்து number of words starting with C. C முதல்ல போட்டானாக்க மீதி வந்து எவ்வளவு இருக்கு? 6 வேர்ட் இருக்கு. 6 இது இருக்கு. So that can be arranged in factorial 6 ways. இல்லையா? அடுத்து C ல எல்லா லெட்டரும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் K ல போடுறோம். K லயும் அதே மாதிரி K வை ஃபர்ஸ்ட் போட்டானாக்க மீதி 6 லெட்டர்ஸ் இருக்கு. 6 ways can be used. So factorial 6. அடுத்தது வந்து L. CK க்கு அப்புறம் L இல்லையா? CK க்கு அப்புறம் L. L ல வந்தானாக்க ரெண்டாவது வந்து நம்ம C ஐ யூஸ் பண்ணலாம், K வை யூஸ் பண்ணலாம், N ஐ யூஸ் பண்ணலாம், O வை யூஸ் பண்ணலாம். ஓகே? சோ L உம் C உம் வச்சானாக்க மீதி வந்து factorial 5 ways. LC க்கு அப்புறம் LK வச்சானாக்க ரெண்டு வேர்ட் போக ரெண்டு லெட்டர் போக மீதி 5 லெட்டர். அதுவும் factorial 5 ways யூஸ் பண்ணலாம். LN யூஸ் பண்ணானாக்க அதுக்கு அப்புறம் factorial 5 ways யூஸ் பண்ணலாம். அப்புறம் LO டிக்ஷனரியில எப்படி தான வரும்? LO யூஸ் பண்ணா factorial 5 ways யூஸ் பண்ணலாம், மீதி 5 லெட்டர். LO க்கு அப்புறம் என்ன வரும்? U தான் வரும். இல்லையா? PQRST எல்லாம் இல்ல, U தான் வரும். LU க்கு அப்புறம் என்ன வரும்? அதுல வந்து ஃபர்ஸ்ட் C, அடுத்தது K, அடுத்தது NOW. அப்படியே ஆர்டர்ல இருக்கு. இந்த லெட்டரும் கிடையாது. சோ இந்த லெட்டர் வந்து அடுத்த லெட்டர். யூல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுதான். பிகாஸ் வேற எந்த லெட்டரும் இல்ல.
இல்லையா? ஆர்டர்ல இல்ல. சி தான் அடுத்தது, கே தான் அடுத்தது, என் தான் அடுத்தது, ஓடபிள்யூ இல்ல இல்ல கேஎன் ஓடபிள்யூ ரைட். ஓகே, ஸோ த ரேங்க் ஆஃப் திஸ் லக்னோ இஸ் யூஸ் பண்ணிட்டோம் ரைட். ஸோ 2 into factorial 6 இது, 3 into 4 into factorial 5 இது, பிளஸ் அடுத்த நம்பர். இந்த ப்ராப்ளம் இது மட்டும் தான் கேட்பான், லக்னோ மட்டும் தான் கேட்பான். லக்னோ ப்ராப்ளம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி போடுறோம்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நீங்க அரேஞ்ச் பண்றதுக்குள்ளேயே நீங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்குள்ளே டைம் ஆயிடும். அதனால இப்போ தெரிஞ்சதுனாக்கா உடனே தெரிஞ்சிடும். சிகேஎல்என் OUW, அப்புறம் சிக்கும் கேக்கும் நல்ல ஃபேக்டோரியல் 6 ways, LCLKLN பண்ணிடுறோம். அடுத்தது LU லக்னோ தான் வரும். வேற ஏதாவது வேர்டு போட்டாங்கனாக்கா அது நீங்க போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு இது இந்த ஸ்டெப் கரெக்டா வரதான்னு பார்க்கணும். ரைட்டா? ரெண்டாவது வேர்டுனா 2 கூட்டிக்கணும். நம்பர்ல வரும், நம்பர்ல வந்து அடுத்த ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். பட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து இது மாதிரி தான் கேட்பான் ரைட். அடுத்தது வந்து அடுத்த நம்பரே வர மாதிரி. ஓகே. In a chess competition involving some boys and girls of a school, every student had to play exactly one game with every other student. புரியுதா? ஒவ்வொரு பையனும் இன்னொரு பையன் கூட ஆடி ஆகணும். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. It was found that in 45 games both the players were girls. அப்புறம் 190 games both were boys. The number of games in which one player was a boy and the other was a girl is. இல்ல வேற கேள்வி கேட்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ் கூட கேட்கலாம். இது கண்டுபிடிச்சிட்டானாக்கா மூணுத்தையும் டோட்டல் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஏன் இதுக்கு ஆன்சர் என்ன? யாராவது போடுங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க தெரிஞ்சானாக்கா போடுங்க. 2 minutes இதான் லாஸ்ட் ப்ராப்ளம் நினைக்கிறேன் ரைட்டா. அதனால ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சீக்கிரம் போட்டீங்கன்னாக்கா இன்னொரு ப்ராப்ளம் போடலாம். டக்குன்னு ஏதாவது ஒரு நம்பர் போடுங்க, அடுத்த ப்ராப்ளம் போடலாம். இன்ட்டு நானே சொல்லிட்டேன். மேடம் ஆன்சர் போடுங்க. They have Kamlesh given answer B, sir. B na 216 na 216. ஆமாங்க sir. So option A தான் கரெக்ட். Okay. Let there be M boys and N girls. NC2 என்னக்கா girls. Girls number of girls வந்து n, அதுல ரெண்டு பேர் செலக்ட் பண்ணா NC2 is equal to 45 கொடுத்திருக்கான். is equal to n into n minus 1 by 2. NC2 formula. Right? n into n minus by 1 into 2. Therefore equate பண்ணா n is equal to 10 வந்துருச்சு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து m வச்சிருந்தாக்க நம்பர் ஆஃப் 2 பாய்ஸ் செலக்டிங் வந்து MC2 கொடுத்திருக்கான் 190. ஃபார்முலா வந்து m into m minus 1 by 1 into 2. Therefore equate பண்ணா m is equal to 20. தெரிஞ்சிருதா? சோ n க்கு தெரியுது, m க்கு தெரியுது. இப்போ இதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணனும், இதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணனும். ரைட்டா? இதுல இருந்து ஒன்னு எப்படி செலக்ட் பண்ணலாம்? 10C1. இதுல இருந்து ஒரு பாய் எப்படி செலக்ட் பண்றது? 20C1. சோ மல்டிப்ளிகேஷன் ஒரு கேர்ளுக்கும் 20C1 வேஸ் இருக்கு. சோ இட்ஸ் a product rule. So 10 பேருக்கு 10 வேஸ் இருக்கு. ரைட்? சோ 10 into 20C1 is equal to 10 into 20 200. புரியுதுலையா? 26லாம் வராது. அப்படியே அவர் ஏதோ இது பண்ணிருக்காரு, கெஸ் பண்ணிருக்காரு. ரைட்? ஓகே. அண்ட் hence option A. இருந்தாலும் அவருடைய புத்திசாலித்தனால இன்னொரு கணக்கு பார்க்கலாம். If each permutation of the digits 1 2 3 4 5 and 6 is listed in the increasing order of the magnitude, what is the 289th term? பாருங்களா, 289வது டேர்ம் என்னன்னு கேக்குறான். நான் வந்து 290வது டேர்ம் என்னன்னு கேக்குறேன். ரைட்டா? நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். 289வது டேர்ம் கண்டுபிடிச்சா 290வது டேர்ம் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? அது இருக்காது, பார்க்கலாம். ரைட்டா? போடலாமா? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா கேளுங்க. ஓகேங்க சார், கேக்குறேன் சார். Okay, if you know the answer, please give in chat. தெரியலன்னா நோன் சொல்லுங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? மேடம் நீங்க பாஸ் பண்ணிட்டு இருக்கால அவங்க ஆன்சர் பண்ற வரைக்கும்